மார்க்கு சுவிசேஷத்தில் இயேசு சொன்ன சில உவமைகளை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் 5 உவமைகள் உள்ளன. விதையும் நிலங்களும், விளக்கு, அழைக்கிற கூடை, வளர்கிற விதை, கடுகு விதை பூண்டு. இந்த 5 உவமைகளும் தேவனுடைய ராஜ்யம் பற்றி என்ன சொல்கின்றன என்று நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை ஆண்டு வருகிற சர்வலோக ராஜாவே, எங்களுக்கு எது நன்மை, எங்களுக்கு எது தேவை என்பதெல்லாம் உமக்கு தெளிவாக தெரியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் மற்றவர்களோடு பழகும்போது எப்படி பழக வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் அறியாமல் தவறு செய்வோம் என்றால் தேவரீர் கிருபையாக எங்களை கண்ணோக்கி பார்த்து நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுத்தர வேண்டுமா நாங்கள் கெஞ்சுகிறோம். மற்றவர்களை பார்க்கிற பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடு மாட்டவரே. எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. கேம்பல் மார்கன் என்கிற ஊழியக்காரர் இத்தாலிக்கு சென்றபோது அங்கு ஒன்றை பார்த்ததாக சொல்லுகிறார். ஒரு பழைய கல்லறை தோட்டத்திற்கு அவர் சென்றாராம். அங்கே ஒரு கல்லறையில் மூடியிருந்த பளிங்கு கல்லை, அது மிகவும் பாரமான ஒரு பளிங்கு கல்லை உடைத்து கொண்டு ஒரு ஓக் மரம் வளர்ந்திருந்தது. அதை குறித்து மற்றவர்கள் சொன்ன கதை என்ன தெரியுமா? ஒரு இலைவாதி தன்னுடைய கல்லறையை மிகவும் பலமுள்ளதாக கட்ட வேண்டும் என்று சொன்னானாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையெல்லாம் நான் நம்பவில்லை. அப்படி ஒரு வேளை வருவார் என்றால் என்னுடைய கல்லறை உடைபடவே கூடாது, அதுபோன்று பலமுள்ளதாக அதை கட்டுங்கள் என்று சொன்னானாம். அப்படித்தான் அந்த கல்லறையை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கல்லறையை ஒரு ஓக் மரத்தின் விதை உடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு விதை அந்த இடத்துல விழுந்து வளர்ந்து அந்த கல்லை உயர்த்தி 2ஆக உடைத்துவிட்டு பெரிய மரமாக வளர்ந்து விட்டது. அந்த கல்லறை நொறுங்கி நிற்கின்றது. ஒரு விதையின் வல்லமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பாருங்கள். ஓக் மரத்தின் இந்த விதையைப் போல நம்முடைய நம்பிக்கைகளையும் நம்முடைய பார்வைகளையும் தேவனுடைய வசனம் எனும் விதை உடைத்தறிவதற்கு வாய்ப்பிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இந்த உலகத்தையும் தேவனையும் நாம் பார்க்கிற பார்வை முற்றிலுமாக மாறிவிடும். நம்முடைய பழைய நம்பிக்கைகள் எல்லாம் முற்றிலுமாக உடைந்து போகும். அப்படி உடையும் போது நாம் மாத்திரமல்ல, மற்றவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் என்பதை மார்க்கு 4ஆம் அதிகாரம் நமக்கு காட்டுகிறது. முதலில் விதைக்கிறவன் பற்றிய உவமையை நாம் பார்ப்போம். உவமை என்கிற வார்த்தைக்கு பேரபோலே என்கிற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பேரபோலே என்றால் அருகருகே ஒழுங்குபடுத்துதல் என்று அர்த்தம். கப்பல்கள் வரிசையாக நிறுத்தப்படுவதை குறித்து கூட பேரபோலே என்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்களாம். அதுபோல கருத்துக்களை அருகருகே வைத்து உவமையில் வரக்கூடிய ஓமானத்தையும் ஓமேயத்தையும் அருகருகே வைத்து நாம் பார்க்கலாம். இது ஒரு ஒப்பீடு, இது ஒரு புதிர், இது நீதிமொழி என்கிற அர்த்தத்தை எல்லாம் இந்த வார்த்தை உடையது. எனவே சில சமயங்களிலே ஓமைகள் புதிர்களாக இருக்கலாம். ஓமைகள் ஒரு நீதியை கற்றுக் கொடுப்பதற்காக சொல்லப்பட்டிருக்கலாம். அது ஒரு ஒப்பீடாக இருக்கும். அதை ஒழுங்குபடுத்தி பார்க்கும்போது நாம் நிச்சயமாகவே அந்த ஓமையை நன்கு விளங்கிக் கொள்ள முடியும். இந்த ஓமையில் வெவ்வேறு வகையான நிலங்கள் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த நிலங்களிலே விழுந்த விதைகள் என்ன ஆயின என்பது தான் நாம் கவனிக்க வேண்டியவை. 4 வகை நிலங்களை இங்கே பார்க்கிறோம். பாதை நிலம், பாறை நிலம், முள் நிலம், நல் நிலம் என்று 4 வகை நிலங்களாக இயேசுவானவர் வகைப்படுத்துகிறார். அந்த நிலங்களிலே விதைத்தால் என்ன ஆகும் என்பதை பற்றியும் சொல்கிறார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று கதையை ஆரம்பிக்கிறார். முதலில் பாதை நிலத்தை பற்றி அவர் சொல்கிறார். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. வழி அருகே விழுந்த விதை என்ன ஆகும்? ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது என்று சொல்கிறார்.
ஆம், அந்த விதை முளைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக பாறை நிலத்தை பற்றி சொல்கிறார். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று என்றார். முதல் விதை முளைக்கவே இல்லை, பறவைகள் எடுத்து சென்று விட்டன. இரண்டாவது விதை முளைத்தது, ஆனால் காய்ந்து போயிற்று. மூன்றாவதாக முள் நிலம் என்று சொல்கிறார். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. இங்கேயும் விதை முளைக்கிறது, வளருகிறது, ஆனால் பலன் கொடுக்கவில்லை. நான்காவது வகை நிலம் நல் நிலம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகியது. ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது என்று இந்த உவமையை இயேசு முடித்தார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றும் அவர்களுக்கு சொல்லுகிறார். காது இல்லை என்று அல்ல, இங்கே கேட்டல் என்பது செவி கொடுத்தலாகும். கவனித்து கேட்கிறவர்கள் கவனித்து கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். வெறுமனே வார்த்தைகளை நாம் காதில் கேட்டுக்கொள்வதல்ல, அந்த வார்த்தைகளை மனப்பாடம் செய்வதும் அல்ல, அந்த வார்த்தைகளை புரிந்திருப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த உவமைக்கு என்ன விளக்கம் என்பதையும் இயேசு தாமே சொல்லுகிறார். அவர் தனிமையாக இருந்தபோது 12 இன்னும் அவரை சுற்றியிருந்த பலரும் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்கிறார்கள். அப்போது இயேசு என்ன விளக்கம் சொன்னார் என்பதை நாம் பார்ப்போம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்றார். ஆம், விதைத்தல் என்பது இங்கே வசனத்தை விதைத்தல் பற்றி பேசுகிறது. விதை தேவனுடைய வசனம் என்று லூக்கா தெளிவாக இதற்கு விளக்கம் சொல்கிறார். ஏன்னா விதையானது தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை விதைக்கிறவர்கள் மற்றவருடைய உள்ளங்களில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைகிறார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று யாக்கோபு குறிப்பிடுகிறார். ஆம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த வசனம். இந்த வசனத்தை நாம் கேட்டால் போதாது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை பயன்படுத்த வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நடக்கும்போது நம்முடைய துர்க்குணங்கள் மாறி போகும், எல்லா விதமான அழுக்குகளும் நம்மை விட்டு நீங்கி போகும். சரி, இந்த விதை விதைக்கப்படும் போது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அல்லது மாற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்பதை குறித்தான விளக்கத்தையும் இயேசு சொன்னார். பாதை நிலத்திற்கு இயேசு சொன்ன விளக்கத்தை பார்ப்போம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். ஆம், இந்த பறவைகள் அந்த விதையை பொறுக்குவது போல சாத்தான் வந்து இந்த வசனத்தை எடுத்து சென்று விடுகிறான். கேட்கிறார்கள், ஆனால் அதை விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் இந்த காரியத்தை செய்கிறான். பொல்லாங்கன் என்று இன்னொரு புத்தகம் சொல்கிறது. சாத்தான், பொல்லாங்கன், பிசாசு என்பதெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அந்த விதை பயன் தராதபடிக்கு அந்த வசனத்தை எடுத்து போடுகிற தீய சக்தியை பற்றி பேசுகிறது. பாதை நிலத்திற்கு ஒரு அருமையான உதாரணம் பார்வோன். என் ஜனங்களை நீ அனுப்பு என்று ஆண்டவர் பார்வோனிடத்தில் மோசையின் மூலமாகவும் ஆரோன் மூலமாகவும் சொல்லுகிறார். நான் ஏன் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவர் சொல்வதை அவன் கேட்பதற்கே ஆயத்தமாக இல்லை. அதற்கு பிறகு பல வாதைகள் வருகின்றன. தவளைகள் வாதையாக வந்தபோது அந்த வாதையின் கொடுமை தாங்காமல் ஆரோனையும் மோசையையும் அழைப்பிக்கிறான். இந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்று சொல்கிறான். அப்படியே மோசே ஜெபிக்கிறார். தவளைகள் நீங்கி போகின்றன. லகு உண்டாயிற்று என்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு செவி கொடாமற் போனான். இந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனால் அந்த விதையை சாத்தான் எடுத்து விடுகிறான். அவனுடைய உள்ளத்திலே அவன் என்ன பேசினானோ தெரியவில்லை. பார்வோன் அந்த சாத்தானின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறான்.
இதையெல்லாம் பார்த்து பயப்படாதே, அவர்களால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது, அவர்கள் அடிமைகள் என்று சொல்லியிருக்கலாம். இதுபோல் தேவனுடைய வசனம் விதைக்கப்படும் போது அதையெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது என்று சிலர் சொல்லுவார்கள். சாத்தானின் கைக்கூலிகள். நாம் எங்கே பிறந்து வளர்ந்தோமோ அங்கேயே இருக்க வேண்டும். யாராவது தன்னுடைய தாயை மாற்றுவானா? தன்னுடைய பெற்றோரை மாற்றுவானா? எனவே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து வெளியே வந்துவிட்டால் அது அப்படி செய்வதற்கு சமானம் என்று சொல்லுவான். இது வெளிநாட்டு மதம், இந்த மதத்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவான். இப்படி பலவிதமாக சாத்தானும் சாத்தானுடைய ஆட்களும் நம்மிடத்தில் பேசி இந்த வசனத்தை கேட்க விடாமலேயே தடுக்கிறான். கேட்டாலும் உடனடியாக அதை மறந்துவிடு என்று சொல்லிவிடுகிறான். அப்பொழுது தங்கள் இருதயத்தை அவர்கள் கடினப்படுத்திக் கொள்கிறார்கள். இவர்கள்தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். பாறை நிலத்திற்கும் இயேசு விளக்கம் சொல்கிறார். சந்தோஷத்தோடு வசனத்தை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த வசனம் வேர் கொள்ளாமல் இருப்பதனால கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்து நிமித்தமாக உபத்திரவம் துன்பம் உண்டாகும்போது இடரல் அடைந்து அவர்கள் வெளியேறி விடுகிறார்கள். நீ இந்த சத்தியத்தின்படி நடப்பதினால்தான் உனக்கு இந்த துன்பம் என்று சாத்தான் சொல்லுவான். யோபு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? உண்மையிலேயே யோபுவுக்கு துன்பம் கொடுத்தது சாத்தான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் இந்த புத்தகத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உண்மை அந்த சமயத்திலே யோபுவுக்கு தெரியாது. தேவன்தான் இதை செய்கிறார் என்று அவருடைய உள்ளத்தில் பேசுகிறான். ஆட்கள் மூலமாக பேசுகிறான். யோபுடைய நண்பர்கள் அதைத்தான் சொல்லுகிறார்கள். அவரும் கூட அப்படித்தான் நினைக்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். கர்த்தரா எடுத்தார், கர்த்தர் எடுக்கவில்லை, நமக்கு நன்றாக தெரியும். இப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் பாறை நிலத்திற்கு ஒப்பாக இருக்கிறார்கள். வாழ்க்கை முழுவதும் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முதலில் இப்படி செவி கொடுக்கிறவர்கள் பிறகு மாறி இல்லை நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்று மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதிய மார்க்குவை எடுத்துக்கொள்ளுங்களேன். பர்னபாவோடும் பவுலோடும் ஊழியத்திற்காக அவர் புறப்படுகிறார். சீப்புரு தீவுக்கு ஊழியத்திற்கு செல்கிறார்கள். பெர்கே என்கிற பட்டணத்துக்கு வருகிறார்கள். இதுவரை அவர்கள் சென்ற பயணத்தில் அவ்வளவு சௌகரியமாக இருந்திருக்காது என்று தெரிகிறது. ஒரு பணக்கார வீட்டு பையன் இந்த யோவான் மார்க்கு. அதனால் யோவான் மார்க் என்ன செய்கிறார்? இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது என்று எருசலேமுக்கு திரும்பி சென்று விட்டதாக அப்போஸ்தலர் 13:13 நாம் வாசிக்கிறோம். சிலர் ஊழியத்திலிருந்து மாத்திரமல்ல, தேவனை விட்டே பிரிந்து சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். முள் நிலத்திற்கும் இயேசு விளக்கம் சொன்னார். வசனத்தை கேட்கிறார்கள், செடியாக வளர்கிறது. ஆனால் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள், இது போன்றவையெல்லாம் உள்ளே புகுந்து நெருக்கி போடுவதனால அந்த செடி பலனற்று போகிறது. இவர்கள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறார். பணமாக இருக்கலாம். அந்த பணத்தை ஆண்டவருக்காக செலவிட வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படும் போது, ஐயோ நான் இதை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இல்லை, இந்த தேவனே எனக்கு வேண்டாம் என்று அவர்கள் சொல்லிவிட்டு போகலாம். அல்லது நேரமாக இருக்கலாம். ஏதோ ஒன்று, இந்த உலகத்தில் மனிதர்கள் தேடுகிற ஒன்று அவருடைய உள்ளத்தை மயக்குகிறது. இயேசுவிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபன் இயேசுவின் முன்னால் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும்போது இயேசுவின் மேலே அவர் எவ்வளவு மரியாதை வைத்திருந்தான் என்று தெரிகிறது. முழங்காலில் நின்று இயேசுவிடத்தில் பேசுகிறான். ஆனால் அந்த பேச்சின் இடையில், நீ என்னை பின்பற்ற விரும்பினால் உன்னுடைய பொருளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு என் பின்னே வா என்று சொல்கிறார். அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்பதை மார்க் 10:22 சொல்கிறது. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனம் அடிந்து துக்கத்தோடு போய்விட்டான். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அவனை தடுக்கிறது. இதற்கு முன்னராக இயேசு பேசிய பேச்சுகளை அவன் கேட்டிருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மூலமாக அவன் அறிந்திருக்கலாம். இப்பொழுது இயேசுவின் அருகே வந்தபோது அவரை பின்பற்றாமல் அவன் விலகிச் செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது.
முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் இவர்கள்தான். கற்பாறை போன்று வசனத்தை கேட்பவர்களுக்கும் முள்ளான நிலத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. கற்பாறை போன்று வசனத்தை கேட்பவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் தற்காலிக சீடர்களாகத்தான் இருக்கிறார்கள். உபத்திரவம் வரும்போது பின்வாங்கி விடுகிறார்கள். முள்ளான நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் கஷ்டமான சமயங்களில் பின்வாங்காவிட்டாலும் நல்ல சமயங்களில் பின்வாங்குகிறார்கள். நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நன்றாக இருக்கிற இடத்தை விட்டு வெளியே வருவதற்கு அவர்களுக்கு இஷ்டமில்லை. ஏழ்மையான நிலையில் இருக்கும்போது தேவனுக்காக ஊழியம் செய்வோம் என்று நடந்து சென்றவர்கள் வசதி வந்து வாகனங்கள் வந்த பிறகு ஊழியத்திற்கு செல்வதற்கு தயங்குகிறார்கள். இதுதான் முன்னிலத்தில் விதைத்த விதைகள். ஊழியம் என்பது சபையை வளர்ப்பதற்காக செய்யப்படுகிற ஒன்று அல்ல. ஊழியம் என்பது கிறிஸ்தவனுடைய மூச்சாக இருக்க வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் மனிதரிடத்திலும் அன்பு கூற கடமைப்பட்டிருக்கிறான். மனிதரிடத்திலே அன்பு இருந்தால் நீ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய், உனக்கு அழிவு நேரிடும், நீ சரியான பாதைக்கு திரும்பு என்று அவன் சொல்ல வேண்டும் அல்லவா? அதுதானே ஊழியம். அதை செய்வதற்கு நாம் தயங்குகிறோம் என்றால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நல் நிலத்திற்கும் இயேசு விளக்கம் சொன்னார். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்று இயேசு சொன்னார். பலன் தருவார்கள். அந்த செடி வளர்ந்தது மாத்திரமல்ல, பெரியதாகி கதிர் விடும் வரைக்கும் ஆண்டவரின் நடத்துதலை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சகை ஒரு நல்ல உதாரணம். ஏற்கனவே ஆண்டவரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருந்ததினால்தான் அவர் வந்தபோது தான் ஒரு அதிகாரி என்பதையும் மறந்து மரத்தின் மேலே ஏறி இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார். அவர் ஏற்கனவே கேட்டிருந்த இயேசுவின் வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றது. கடைசியாக இயேசுவானவர் சகேவின் வீட்டிற்கு சென்றபோது, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான். உண்மையிலேயே அவன் மற்ற ஆயக்காரர்களைப் போல மோசமானவனாக இருந்திருந்தால் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்த பிறகு அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனையாக கொடுப்பதற்கு அவனிடத்தில் என்ன இருந்திருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் அவன் இதை சொல்லுகிறான். 1-2 தவறுகளை அவன் செய்திருக்கலாம் என்றுதான் தெரிகிறது. இங்கே அவன் பலன் கொடுக்கிறான். அவன் ஏற்கனவே கேட்டிருந்த வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. மனது நல்ல நிலையில் இருந்தால் வசனத்தை புரிந்து கொண்டு நாம் நடப்போம் என்பதை இந்த ஓமை நமக்கு காட்டுகிறது. ஓமை என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். இந்த படத்தை பாருங்கள். ஒரு மனிதர் பாதையில் விதைத்து கொண்டே போகிறார். அங்கே பறவைகள் சாப்பிடுவதற்கு காத்திருக்கின்றன. எந்த விவசாயியாவது இப்படி விதைப்பாரா? யோசித்து பாருங்கள். நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள். ஒரு விவசாயி பாதையில் விதைத்து கொண்டு போவாரா என்று கேட்டு பாருங்கள். இங்கே ஒரு மனிதர் கற்பாறையான இடத்துல அல்லது தரிசன நிலத்தில் விதைத்து கொண்டிருக்கிறார். இப்படி விதைத்தால் நடைபெறுமா என்பதையும் கேட்டு பாருங்கள். எந்த மனிதனும் அப்படி செய்ய மாட்டார். நல்ல நிலத்தில் உழுத நல்ல நிலத்தில் தான் விதைப்பானே தவிர பாறையிலும் பாதையிலும் முள்ளுகளுக்குள்ளும் விதைக்க மாட்டார். அப்படியானால் இயேசு இங்கே என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீ பாட்டுக்கு விதைத்து கொண்டு போ. நல்ல நிலத்தில் விழுந்தால் அது பயன் தரும், கெட்ட நிலத்தில் விழுந்தால் அது பயன் தராது. என்ன செய்வது என்று இயேசுவானவர் கதை சொல்லவில்லை. இயேசுவானவர் சொன்ன ஓமையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முன்பு வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எரேமியா 4:3 பாருங்களேன்.
நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசி நிலத்தை பண்படுத்துங்கள். புரிகிறதா? விதைப்பதற்கு முன்னராக அந்த நிலத்தை பண்படுத்த வேண்டும். எனவே எல்லாரிடத்திலும் வேத வசனத்தை விதைத்து கொண்டே போவதனால் பயனில்லை. யாரிடத்தில் விதைக்க வேண்டும், எங்கே வசனத்தை போதிக்க வேண்டும், எங்கே வசனத்தை போதிப்பதற்கு முன்னராக மனதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த திறமை நமக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆவியானவர் உதவி செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பொதுவாக அப்போஸ்தல நடபடிகளை ஆவியானவரின் நடபடிகள் என்று சிலர் சொல்வது உண்டு. அந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஊழியத்திலே ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். அங்கே போங்கள், இங்கே போங்கள், அதை செய்யாதிருங்கள், அந்த ஊருக்கு போக வேண்டாம் என்றெல்லாம் ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொன்னதாக அப்போஸ்தல நடபடிகள் சொல்கின்றன. என ஊழியத்திற்காக திட்டமிடுவதற்கு முன்னதாக தேவனிடத்தில் கேட்டு நான் எங்கே போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்க வேண்டும். வசனத்தை நான் விதைக்க வேண்டுமா, நிலத்தை பண்படுத்த வேண்டுமா என்பதை கூட நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அறுவடைக்கு எஜமான் அவர்தான். அவரிடத்தில் கேட்டு செய்வது நிச்சயமாகவே நம்முடைய ஊழியத்தில் நல்ல பலன் தரும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. இந்த அதிகாரத்தில் உவமையாக அவர் பேசுவதற்கான காரணத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். ஏன் இயேசு உவமைகள் மூலமாக பேசினாராம்? மார்க் 4:11-12 பாருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொல்கிறார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு உவமைகளாக சொல்கிறோம். உவமை என்றால் ஒரு புதிர் எல்லோருக்கும் வழங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை நான் தெளிவாக சொல்லுகிறேன், அவர்களுக்கு உவமைகளாக சொல்லுகிறேன் என்று சொன்னாராம். அப்படி சொன்னதற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது தெரியுமா? மார்க் 4:12 சொல்கிறது, அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது. இந்த வசனம் நம்முடைய உள்ளத்தில் பல கேள்விகளை எழுப்பலாம். இந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளாவிட்டால் தேவனை பற்றிய ஒரு தவறான பார்வை ஏற்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியும் அறிவை அடைய வேண்டும் என்று தேவன் பிரியமுள்ளவராக இருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. எவர் கெட்டுப்போவதும் தேவனுக்கு பிரியமில்லை என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படி இருந்தால் அவர்கள் உணரக்கூடாது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடாது, அதனாலே நான் உண்மையாக பேசுகிறேன் என்று இயேசு சொல்லியிருப்பாரா என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். இந்த வசனமானது ஏசாயாவிலிருந்து எடுக்கப்பட்ட வசனமாக இருக்கிறது. தேவனை தரிசனத்தில் ஏசாயா காண்கிறார். யார் நமது காரியமாக போவான் என்று தேவன் கேட்கிறார். இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அந்த சமயத்தில் ஏசாயாவிடத்தில் தேவன் சொன்ன வார்த்தை இதுதான். ஏசாயா 6:9-10 பாருங்கள். நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடிப்போடு என்று ஆண்டவர் சொன்னதாக இந்த வசனம் நமக்கு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே சிலரை ரட்சிப்பதற்கு தேவனுக்கு பிரியம் இல்லாதது போலவும், எனவே அவருடைய கண்களை மூடிவிட வேண்டும், அவருடைய காதுகளை மந்தப்படுத்தி விட வேண்டும், அவருடைய இருதயத்தை கொளுத்ததாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னதாக சிலர் அர்த்தம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஒன்றை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் யாருடைய இருதயத்தையாவது கொளுத்ததாக்க முடியுமா? நாம் யாருடைய காதுகளையாவது மந்தப்படுத்த முடியுமா? நாம் யாருடைய கண்களையாவது மூடி போட முடியுமா? அது முடியாதே. அப்படி முடியாத ஒன்றை அவரே நீங்கள் சொல்ல வேண்டும். ஒருவேளை இது போன்ற எண்ணம் இந்த வசனத்தை வாசித்த உடனே நமக்கு வந்தது என்றால் நாம் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியாது. இங்கே தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளவில்லை. அப்படி புரிந்து கொள்ளாததினால்தான் தேவனை பற்றிய தவறான எண்ணம் வருகிறது.
தேவன் நல்லவர், அவர் அன்புள்ளவர், அவர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே மாட்டார். அதையும் தாண்டி இந்த வசனம் இப்படி சொல்வதாக தெரிந்தால் அதன் அர்த்தம் என்ன என்பதை நான் விளங்கி கொள்ளவில்லை, அவ்வளவுதானே தவிர தேவன் நம்மை ரட்சிப்பதற்கு விருப்பமில்லாதவராக இருக்கிறார் என்கிற எண்ணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்தால் இதற்கான விளக்கத்தையும் அவர் நிச்சயமாக நமக்கு தரத்தான் செய்வார். கிரேக்க வேதாகமத்தில் ஏசாயா 6:10 எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம். பிரெண்டன் சென்டுவஜென்ட் டிரான்ஸ்லேஷனில் இந்த வசனம் இவ்வாறு இருக்கிறது. ஆங்கிலம் அறிந்தவர்கள் அதை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறவர்கள் இந்த இடத்துல ஒளிப்படத்தை நிறுத்தி வசனத்தை வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அது தமிழில் மொழிபெயர்த்து இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். தமிழில் உள்ளபடி எப்படி இருக்கிறது, கிரேக்கத்தில் உள்ளபடி எப்படி இருக்கிறது, இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கத்தக்கதாக அருகருகே இதை ஒரு அட்டவணை போல தந்திருக்கிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இந்த ஜனங்கள், இந்த மக்கள் என்று நான் போட்டிருக்கிறேன், தங்கள் கண்களினாலே காணாமலும் தங்கள் கண்களால் பார்ப்பதும், தங்கள் காதுகளினாலே கேளாமலும் தங்கள் காதுகளால் கேட்பதும், தங்கள் இருதயத்தில் உணர்ந்து தங்கள் இதயத்தால் புரிந்து கொள்வதும், குணப்படாமலும் மனமாற்றம் அடைவதும் நடப்பதில்லை. இவர்கள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், அதற்காக இதை செய் என்று தேவன் சொன்னதாக எபிரேய மொழியிலிருந்து இந்த பகுதிகளை மொழிபெயர்த்தவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இதே வசனத்தை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தவர்கள் சற்று வித்தியாசமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலும் மற்ற மொழிகளிலும் இந்த வசனத்தை மொழிபெயர்த்தவர்கள் இந்த வசனம் எழுதப்பட்டு கிட்டத்தட்ட 10 நூற்றாண்டுகள் கழித்து செய்திருக்கிறார்கள். ஆனால் 4 நூற்றாண்டுகள் கழித்து மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வேதாகமத்தில் ஆங்கிலத்தில் இருப்பது போல வசனம் இல்லை. அது வித்தியாசமாக இருக்கிறது. அந்த வசனம் முழுவதும் வாசித்து பாருங்களேன். இந்த மக்கள் தங்கள் கண்களால் பார்ப்பதும் தங்கள் காதுகளால் கேட்பதும் தங்கள் இருதயத்தால் புரிந்து கொள்வதும் மனமாற்றம் அடைவதும் நடப்பதில்லை. நான் அவர்களை குணப்படுத்துவதும் நடப்பதும் இல்லை. ஏன் அப்படியா? இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, நீ அவர்கள் இருதயத்தை கொடுத்ததாக்கி. கிரேக்க வேதாகம் சொல்கிறது, ஏனென்றால் இந்த மக்களின் இருதயம் கடினமாகிவிட்டது. அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்களுக்கு காது கேட்கவில்லை. அவர்கள் கண்களை மூடி போடு என்று நாம் தமிழில் வாசிக்கிறோம். கிரேக்கத்தில் அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று சொல்கிறது. இப்போது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவர்கள் கடினப்பட்டு இருக்கிறார்கள், அவர்களை குணமாக்க முடியாது. அதனாலே நீ சொல்லுவது அவர்களுக்கு பயன் தராது. எதுவரைக்கும் என்கிற கேள்வியையும் ஏசாயா ஆண்டவரத்தில் கேட்கிறார். இதுவரைக்கும் அப்படி இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லவும் செய்கிறார். நாம் செய்கிற ஊழியம் சில சமயங்களிலே பயன் தருவது இல்லை. அதனால்தான் இயேசுவானவரும் யாரிடத்தில் சொன்னால் பயன் இல்லையோ அவரிடத்தில் அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு விளக்கமாக பேசுவது இல்லை. ஏன் இவர் இப்படி செய்ய வேண்டும்? அவர்கள் கடின இருதயத்தோடு இருந்தாலும் அவர்களுக்கும் நாம் சொல்லலாம் அல்லவா என்று உங்களிடத்தில் ஒரு கேள்வி எழும்புகிறதா? எழும்ப வேண்டும். ஏன் அப்படி செய்யவில்லை என்கிற கேள்வி கட்டாயமாக எழும்ப வேண்டும். அதற்கு காரணம் இருக்கிறது. லூக்கா 12:48 வாசிங்களா. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஒரு மனிதன் ஏற்கனவே அடி வாங்குவதற்கு ஏதுவானவனாக இருக்கிறான். அவனுக்கு எல்லாம் தெரியாது, அதனாலே அவனுக்கு கொஞ்சம் அடி கொடுக்கப்படும். அவன் அறிந்திருக்கிறதில் உறுதியாக இல்லாததுனால அதற்கு தகுதியான தண்டனை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அவனுக்கு இன்னும் அதிகமான விளக்கத்தை கொடுத்தால், அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் நடக்க மாட்டான் என்றால், நீதி செலுத்தும் போது அவனுக்கு அதிக தண்டனை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். தேவனுக்கு அதில் பிரியமில்லை. இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பாருங்கள். ஒருவன் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான்,
எது சரி என்று அவனுக்கு தெரியுமோ அதன்படி அவன் நடப்பது இல்லை. இன்னும் அதிகம் அவனுக்கு விளக்கம் சொல்லி அவனை நன்றாக தண்டிக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவர் நினைப்பது இல்லை. அவன் தெரிந்திருக்கிறதின்படியாக நடக்க மாட்டேன் என்கிறான். இன்னமும் அதிகமாக அவனுக்கு ஏன் விளக்கம் சொல்லி அவனுக்கு அதிக அடிகள் நியாய தீர்ப்பில் கொடுக்கப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். எனவே அவன் தெரிந்து கொள்ள வேண்டாம் என்று தேவன் விரும்புகிறார். யூதர்களை பற்றி பேசும்போது சொல்கிறார், நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை என்று சொல்கிறார். யோவான் 15:22. சொன்னால்தான் பாவம், சொல்லாவிட்டால் பாவம் இல்லை. ஆனால் இங்கே பரிசேயரும் வேதபாரகரும் அவரை சும்மா இருக்க விடவில்லை. அவரை போதகம் செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அனாவசியமாக கேள்வி கேட்டு அதிக விளக்கங்களை அறிந்து கொண்டு தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தி கொண்டார்கள். அவர் அவர்களை விட்டு ஒதுங்கி செல்லத்தான் விரும்பினார். விளக்கமாக அவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதற்குத்தான் அவர் பிரயாசப்பட்டார். ஏன்? அவர்களுக்கு அதிக அடி வேண்டாம் என்பதுதான் நம் ஆண்டவருடைய ஆசை. என் தேவன் எவ்வளவு நல்லவர் சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. விளக்கை பற்றிய ஊமையையும் அளக்கிற கூடை பற்றிய ஊமையையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். விளக்கு ஊமை என்ன சொல்கிறது? விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே என்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? விளக்கை மரத்தண்டின் மேல் வைத்தால் அறை முழுவதற்கும் அது வெளிச்சம் தரும். ஆனால் மரக்காலினாலே மூடி வைத்து விட்டால், கட்டிலின் கீழ் வைத்து விட்டால் என்ன பயன்? நீங்கள் உலகத்திற்கு விளக்காக இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். அப்படியானால் நம்முடைய கடமை என்ன? இந்த உவமை என்ன சொல்கிறது என்று புரிகிறதா? நாம் அறிந்ததை மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், வெளியரங்கமாகாத அந்த ரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. எதுவும் வெகு காலம் மறைபொருளாக இருக்கப் போவதில்லை, அது வெளிப்படும். எனவே நமக்கு வெளிப்படும் போது அதை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். அந்த கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இந்த ஓமையின் மூலமாக இயேசு சொல்கிறார். இந்த இரண்டு ஓமைகளில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது உம்மை சொல்கிறது, மனது நல்ல நிலைமையில் இருந்தால் வசனத்தை புரிந்து நாம் நடப்போம். அப்படி நாம் நடக்கும்போது நாம் பெற்ற அந்த வெளிச்சத்தை பிறருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். கூடை ஊமை என்ன சொல்கிறது என்பதையும் பார்ப்போம். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். நாம் எப்படி மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கிறோமோ அதே அளவில் நமக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். உள்ளவன் என்றால் அது யார்? முந்தின வசனத்தை நாம் வீட்டு பார்த்தால் தெரியும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அளந்து கொடுப்பதற்கு அவனிடத்தில் பொருள் இருக்கிறது. எனவே கொடுக்கிறவன் தான் உள்ளவன். அந்த கொடுக்கிறவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும். கொடுக்காதவன் இல்லாதவன். கொஞ்சம் இருக்கலாம், இருக்கிறத மற்றவன்கிட்ட சொல்வதில்லை. இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் அறிந்திருக்கிறதை மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது தான் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இன்னமும் அதிகமான காரியங்களை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். மறைபொருள்கள் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் உட்கார்ந்து படிப்பதினால் மாத்திரமல்ல, நாம் அறிந்திருக்கிறதை எவ்வளவு தூரம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமோ அந்த அளவுக்குத்தான் இந்த வளர்ச்சி நமக்கு இருக்கும். தேவன் நமக்கு வெளிப்படுத்துவதை எவ்வளவு அதிகம் பிறருக்கு சொல்கிறோமோ அவ்வளவுக்கு தேவன் நமக்கு இன்னமும் தருவார். இதுவரை நாம் பார்த்த 3 உவமைகளையும் நான் யோசித்து பார்ப்போம். விதைக்கிறவன் ஊமை என்ன சொல்கிறது? மனது நல்ல நிலைமையில் இருந்தால் வசனத்தை புரிந்து நாம் நடப்போம். விளக்கு பற்றிய ஊமை என்ன சொல்கிறது? நாம் பெற்ற அந்த வெளிச்சத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். கூடை பற்றி ஊமை என்ன சொல்கிறது? அதிகம் நாம் சொல்லிக் கொடுத்தால் அவர் நமக்கு அதிகம் சொல்லிக் கொடுப்பார். வளருகிற விதை குறித்த ஊமையை நாம் பார்ப்போம். இயேசுவான சீடர்கள் நோக்கி சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க
அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. நாம் விதை விதைக்கிறோம், அது எப்படி பயன் தருகிறது என்றால் அவனுக்கே தெரியாமல் அதை விதை முளைக்கிறது, பயிராகிறது. எப்படி என்றால் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரையிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதுக்கு ஆட்களை அனுப்புகிறான் என்று சொல்கிறார். பலன் தானாக வரும், வளர்ச்சி தானாக வரும். நாம் எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது வளராமல் போகலாம். நாம் சில காரியங்களை செய்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் பலன் தானாய் வருகிறது என்று இயேசு சொன்னார். அவனுக்கு தெரியாத விதமாய் என்று இயேசு சொன்னார். விதையானது நம்மில் வளருவது நமக்கே தெரியாமல் வளர்கிறது. அதுபோல் மற்றவரிடத்தில் வளருவதும் அவர்களுக்கே தெரியாமல் வளருகிறது. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், 2 பேர் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார்கள் என்றால் இந்த 2 பேரையும் நான் கிறிஸ்தவரிடத்தில் நடத்தினேன் என்று சொல்லலாமா? இந்த உவமை சொல்கிறது, தானாய் விளைகிறது, உனக்கு தெரியாமல் வளர்கிறது. இன்னும் இந்த வசனம் எப்படி அவருடைய மனதில் வளர்ந்தது என்று எனக்கு தெரியாது. 100 பேருக்கு சொல்லுகிறேன், 2 பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனால் அந்த 98 பேரை ஆண்டவரத்தில் நடத்த முடியவில்லை அல்லவா? இந்த 2 பேருக்கு மாத்திரம் நான் எப்படி உரிமை கொண்டாடுவது? நான் இத்தனை ஆத்துமாக்களை ஆண்டவருடன் நடத்தினேன் என்று பல சமயங்களில் நான் பெருமை பேசுகிறோம். இப்படி பேசுவது சரிதானா என்பதை யோசித்து பாருங்கள். வேதாகமத்தில் அப்படி இல்லை. பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையை செய்தார். நாம் நடலாம், நீர் பாய்ச்சலாம், களை எடுக்கலாம், எல்லாம் செய்யலாம், ஆனால் விளைச்சல் தருவது தேவன்தான். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையை செய்கிற தேவனாலே எல்லாமா. இந்த பார்வை ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றிய உண்மைகளை தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வளருவதற்கு நான் காரணம் இல்லை, தேவனே காரணம் என்று வேதாகமம் சொல்கிறது. பவுல் இன்னொரு இடத்திலும் இதை பற்றி பேசுகிறார். தன்னை எதிர்த்து தனக்கு விரோதமாக பேசுகிறவர்களை பற்றி பேசும்போது அவர் சொல்லுகிறது என்ன என்று பாருங்கள். நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். இதோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பவுல் பெருமையாக பேசுகிறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க, ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நம்முடைய பார்வையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வேலையெல்லாம் நாம் செய்யலாம், ஆனால் இந்த வேலையால் வளர்ச்சி இல்லை, அது தானாக வளர்கிறது. அந்த தனி மனிதனுடைய தீர்மானத்தின் அடிப்படையிலே வளர்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தின் வளர்ச்சியில் மனிதர்களுக்கும் பங்கு இருந்தாலும் மெய்யான வளர்ச்சி தேவனுடைய செயலால் தான் நடைபெறுகிறது என்பதை நாம் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். இப்போது 4 உவமைகளை மீண்டும் பார்ப்போம். மனது நல்ல நிலைமையில் இருந்தால் வசனம் புரிந்து நடப்போம். நாம் பெற்ற அந்த வெளிச்சத்தை பிறருக்கும் நாம் கொடுக்க வேண்டும். அதிகம் சொல்லிக் கொடுத்தால் அவர் நமக்கு அதிகம் சொல்லிக் கொடுப்பார். அவ்வாறு நாம் மற்றொருத்தில் விதைக்கிற விதையை வளரச் செய்கிறவர் தேவனே, நான் அல்ல என்கிற எண்ணம் என் மனதை விட்டு நீங்கவே கூடாது. பெரியதாகிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் ஒரு உவமை சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் என்று கேள்வி கேட்கிறார். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறியதாக இருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலில் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். விதை விதைக்கும், அது வளர்ந்து எவ்வளவு பெரியதாகும் என்பதை பற்றிய வசனம் இது. இது என்ன தாவரம்? இந்த கடுகு என்பது என்ன? பிரேசிகா நிக்ரா என்கிற கருப்பு கடுகாக இருக்கலாம் என்று சொல்கிறார். அதன் விதைகள் மிகவும் சிறியவை. 1 கிராமில் 700க்கும் அதிகமான விதைகள் இருக்குமா? உலகத்தில் மிகவும் சிறிய விதை இதுதான் என்று சொல்ல முடியாது. ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த கடுகானது 10 அடி உயரத்தில் வரைக்கும் வளரக்கூடியது. பறவைகள் வந்து கடுகு செடியில் கூடு கட்டியதாக கூட இயேசு சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யம் சிறிய அளவிலிருந்து மிகவும் பெரியதாக வளருகிறது என்று ஆண்டவர் சொல்கிறார்.
உலகம் இருக்கிற நிலையை பார்த்து அல்லது திருச்சபை இருக்கிற நிலையை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் வளராது என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் இந்த ஓமையின் மூலமாக சொன்ன கருத்து என்னவென்றால், இது பெரியதாக வளரும். ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு இது பெரிய உற்சாகத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சில சமயங்களில் ஒரு சிலர் தான் ஞானஸ்தானம் எடுத்தாலும் அந்த இடத்துல தேவ சபையின் வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் நாம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல நிலத்தில் விதைத்தால் அது நிச்சயமாக பலன் தரும். நாம் விதைத்தது நல்ல நிலத்தில் இல்லாமல் மற்ற 3 வகை நிலத்தில் விதைத்திருந்தோம் என்றால் பலன் அவ்வளவு பெரியதாக இருக்காது. இந்த 5 உவமைகளை மறுபடியும் ஒப்பிட்டு பார்ப்போம். நல்ல மனது வசனத்தை புரிந்து கொள்ளும். நாம் பெற்ற வெளிச்சத்தை பிறருக்கு நாம் கொடுப்போம். அதிகம் சொல்லிக் கொடுத்தால் அவர் நமக்கு அதிகம் சொல்லிக் கொடுப்பார். விதைத்ததை வளரச் செய்கிற ஒரு தேவனே என்கிற எண்ணத்தோடு கூட நாம் இந்த எல்லா ஊழியத்தையும் செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யம் பெரிதாக வரும் என்கிற எந்த சந்தேகமும் நாம் வைத்திருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்பது எவ்வளவு சந்தோஷத்தை நமக்கு தர வேண்டும். இயேசு எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார் என்பதையும் இந்த அதிகாரத்தில் சொல்கிறார். அவர்கள் கேட்டறியும் திராணிக்கத்தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். அவர்களுக்கு எவ்வளோ பிரியமோ அவ்வளோதான் சொல்லிக் கொடுத்தார். புரிந்து கொண்டால்தான் அவர்கள் நடக்க முடியும், புரியாமல் நடக்க முடியாது. வெறுமனே கேள்விப்படுவதால் எந்த பயனும் இல்லை என்பதுதான் இங்கே இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான கருத்து. ஊமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீசரோடே தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். என்னை மற்றவரிடத்தில் பேசும்போது ஊமைகளாக சொன்னார். புரிந்து கொள்கிறவர்கள் நடப்பார்கள், புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அடியில்லை, அவ்வளோதான். அது எவ்வளவு நல்ல சந்தோஷமான சூழ்நிலை என்பதை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும், மற்றவரிடத்திலும் சொல்ல வேண்டும். அன்புதான் செயல் நியதியாக இருக்க வேண்டும். அன்புதான் வானத்திலும் பூமியிலும் தேவனுடைய அரசாங்கத்தின் அடிப்படை நியதி. எனவே அதை நாம் தெளிவாக உணர்ந்து செயல்பட வேண்டும். அது மட்டுமே ஒருவரை நிலையாக மாற்ற முடியும், இல்லை ஒரு நிலையான இடத்திலே வைக்க முடியும். அது மட்டுமே பாடுகளையும் சோதனைகளையும் தாங்குகிறவராக நம்மை மாற்ற முடியும். அப்படி இயேசுவின் நிமித்தமாக வருகிற சகலவித பாடுகளையும் சகித்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் என்பதையும் யோசித்து பாருங்கள். அன்புதான் இந்த வளர்ச்சியை உண்டாக்க முடியும் என்று சொல்வதால் எப்பொழுதும் நம்முடைய மனதில் பிரதானமாக தேவனுடைய முதல் விருப்பம் என்ன என்பதை நாம் வைத்திருக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று தேவன் சொன்னார். இந்த வார்த்தைகளை இயேசுவானவரும் திருப்பி சொல்லுகிறார். யார் மேலும் பழிவாங்குகிற உணர்ச்சி நமக்கு இருக்கக்கூடாது. யார் மேலும் நமக்கு பொறாமை இருக்கக்கூடாது. எல்லோரையும் நாம் நேசிக்க வேண்டும். அது இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையினால் என்ன பயன் இருக்கிறது என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் பற்றி இந்த உவமைகள் சொல்லப்படுகின்றன. இயேசுவின் காலத்தில் இருந்த ரோமர் ராஜ்யத்தை நாம் புரிந்து கொண்டால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ரோமராஜ்யம் எப்படி வளர்ந்தது தெரியுமா? அவர்கள் அநேக நாடுகளை வென்றார்கள். எந்த நாடுகளையெல்லாம் வென்றார்களோ அந்த நாடுகளிலெல்லாம் ரோமின் கோவில்களை கட்டினார்கள். அந்த கோவிலிலே முக்கியமாக ரோம ராயரை வணங்குவதற்கு ஏற்பாடு செய்திருப்பார்கள். ராஜாவை கடவுளாக எல்லோரும் வணங்க வேண்டும் என்பது அந்த ஏற்பாட்டின் முக்கியமான நோக்கம். அதே போல் ரோம கலாச்சாரத்தை எல்லா இடத்திலும் பரப்புவதற்கும் அவர்கள் முயன்றார்கள். ரோமிலே எப்படி கட்டடங்கள் கட்டப்பட்டனவோ அதே போன்று அந்த நாடுகளிலே முக்கியமான பட்டணங்களிலெல்லாம் கட்டடங்களை கட்டினார்கள். இப்படி ரோம் எப்படி இருக்கிறதோ அதே போல் தங்கள் கைப்பற்றின தேசங்களை மாற்றுவதற்கு அவர்கள் பிரயாசப்பட்டார்கள். மொழி, உணவு போன்றவற்றிலும் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் முயன்றார்கள். ரோமராஜ்யம் இவ்வாறு தான் வளர்ந்தது. தாங்கள் வென்ற இடங்களை ரோம் போலவே மாற்றினார்கள். எதற்காக என்றால்
ஏதாவது ஒரு இடத்திற்கு ரோம பேரரசர் சென்றால் அவருக்கு ரோமை விட்டு வெளியே எங்கேயோ இருக்கிறேன் என்கிற உணர்வு வராமல் தன்னுடைய வீட்டில் இருப்பது போன்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தார்களாம். இதை வலுக்கட்டாயமாக பலவந்தப்படுத்தி அவர்கள் செய்தார்கள். நாமும் கூட பல சமயங்களில் அப்படித்தானே செய்கிறோம். மனிதரையும் தேவனையும் நேசிப்பது தான் முக்கியம், அப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்வது தான் முக்கியம் என்று பார்ப்பதற்கு பதிலாக நம்மளே எத்தனை பேர் வேறே காரியங்களை முக்கியப்படுத்தி இதன்படி செய்வது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கம் என்று நாம் பேசி வருகிறோம் அல்லவா? இப்படி சாப்பிட வேண்டும், இப்படி உடுத்த வேண்டும், இப்படி சாப்பிடக்கூடாது, இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று வெளிப்பிரகாரமான மாற்றத்தை குறித்து எவ்வளோ தூரம் அதிகமாக நாம் பேசுகிறோம். அப்படி இல்லாதவர்களை எவ்வளோ தூரம் நாம் வெறுக்கிறோம். ரோமராஜ்யம் எப்படி வளர்ந்ததோ அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு நாம் முயற்சி எடுக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதல்ல. வித்தியாசமாக உடுத்தினவர்கள் அங்கே இருக்கலாம், வித்தியாசமாக சாப்பிடுகிறவர்கள் அங்கே இருக்கலாம். அவர்களிடத்தில் ஒன்று காணப்படும், அதன் பெயர் அன்பு. தேவனுடைய சித்தப்படி எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருப்பார்கள். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபிப்பதற்கு இயேசு கற்றுக் கொடுத்தார் அல்லவா? தேவ சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுகிற தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அநேகர் வேண்டும். அவருடைய ராஜ்யத்தின் நியதி தேவன் மேல் அன்பு, மனிதர் மேல் அன்பு. இவை இல்லாமல் மற்ற சடங்குகளை செய்வதன் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்றால் அந்த நியதிகளை எல்லோருக்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் நாம் ஆயத்தமாக இருப்போம். அது நிச்சயமாக பெரிதாக வளரும் என்னும் வேதாகமம் சொல்கிறது. ஜெபம் பண்ணுவோம். எல்லோருக்கும் இரக்கத்தை காட்டுகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக, உம்மை வெளிப்படுத்துகிறவர்களாக நீர் எங்களிடத்தில் வரும்போது இது உம்முடைய வீடு என்கிற உணர்வை உண்டாக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவதற்கு தேவரீர் எனக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.